வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்களை பற்றி கடந்த வாரத்தில் பல நாட்கள் நாம் பேசினோம். மிக முக்கியமாக அவர்கள் கடக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது மற்றவர்களிடம் தொடர்பு கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தன்னை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வைத்துக்கொள்வது, இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசினோம். முக்கியமாக தயக்கம், பயம் அல்லது ஒரு விட்ராயல், இது போன்ற பிரச்சனைகள் இன்றைக்கு பலருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த சூழலில்தான் நாம் இன்றைக்கு இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், தன்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் வரையறுத்துக் கொள்வது. பொதுவாக நம்முடைய இளமை காலத்தில் நாம் நிறைய சாகசங்களை, அதாவது சாகசம் என்றால் ஒரு பைக்கில் வேகமாக செல்வதோ அல்லது வேறு விதமான விஷயங்களில் தன்னைத்தானே ஒரு 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 பொருளாக மாற்றிக்கொள்வதோ, ஒரு பரபரப்பிற்கான ஒரு கண்டென்ட்டாக மாற்றிக்கொள்வதோ அல்ல. மாறாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முயன்று பார்ப்பது. அதற்கு முதல் விஷயம் என்பது எல்லா வாசல்களிலும் நாம் தயக்கமின்றி காலடி எடுத்து வைப்பது என்பதுதான். அதாவது இன்றைக்கு நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், என்னுடைய உலகம் இதுதான், என்னுடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய விருப்பம் இதுதான், இதற்கு வெளியே இருக்கக்கூடிய எதன் மீதும் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்கிற மனநிலை இன்றைக்கு இளைஞர்களிடம் பரவலாக இருக்கிறது. உங்களுக்கு தோன்றலாம், தனக்கு விரும்பியதை ஒருவர் செய்து கொண்டிருந்தால் என்ன, அதனால் என்ன இப்பொழுது இழப்பு ஏற்பட்டுவிடப் போகிறது என்று. நிச்சயமாக இழப்பு தான். ஏனென்று கேட்டால், உண்மையில் நம்முடைய விருப்பங்கள் என்று நாம் நினைக்கிற பல விஷயங்கள் நம்முடைய கற்பனைகள் மட்டும்தான். நன்றாக யோசித்து பார்த்தால், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அந்த விஷயத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், அந்த துறை சார்ந்து நீங்கள் என்ன ஈடுபட்டீர்கள்? உங்களுக்கு உதாரணமாக ஒரு ஓவியம் உங்களுக்கு பிடித்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு செஸ் விளையாட்டுக்காரராக ஆகலாம் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். அப்படி விருப்பம் இருந்தால் அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு ஒரு பாடகராக வர வேண்டும் என்று கூட ஆசை இருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்வதற்கு நம் முன்னால் வாய்ப்புகள் இருக்கின்றன. நமக்கு தேவை மனநிலையும் நேரம். அதாவது நாம் ஒன்றை உண்மையாக விரும்புகிற பட்சத்தில் நாம் உண்மையாகத்தான் விரும்புகிறோமா என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். நிறைய விஷயங்கள் பிடிக்கும். பிடிப்பது என்பது வேறு, ஒன்றை நாம் தீவிரமாக விரும்புவது என்பது வேறு. பிடிப்பது என்பது அது ஒரு ஷோகேஷில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு அலங்கார பொருளை, ஒரு பொம்மையை பார்த்துவிட்டு நகர்வது போன்றது. ஆனால் நமக்கு ஒன்று பிடிக்கும் என்பது அதை தாண்டி ஒன்றின் மீது நமக்கு தீவிர விருப்பம், ஒரு டிசைர் என்பது ஒரு விஷயத்தை நாம் நெருங்கி செல்வது, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. அப்படி மேற்கொள்கிற போது நாம் விரும்புகிற பல விஷயங்கள், நீங்கள் ஒன்று லைக், டிசைர், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அது. அந்த டிசைர் என்பது உங்களை கொண்டு செலுத்தக்கூடியது, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் நீங்கள் அதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள், உங்களை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள்? ஒரு சிறிய மென்பொருளை கற்றுக்கொள்வதற்கு கூட நாம் சில மாதங்கள் செலவிட வேண்டியிருக்கிறது. இப்படியாக எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. கற்றுக்கொள்ள விரும்பினால் கற்றுக்கொள்ளலாம். நாம் அதற்கு தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நாம் செய்கிறோமா என்பது மட்டும்தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும்,
90லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1. 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் ரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வரதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 கிராம்ஸ், அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது.
இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2 திருக்குறள்கள் மிக ஆழமான ஒரு செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஒன்று சொல்லுகிறது, தங்கம்தான் இரும்புதான் வலிமையானது, ஆனால் அது கூட இந்த அறம் தேய 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 அது தேய்ந்து போய்விடும். இது தங்கமாயிற்றே, வெறும் அறத்தினால் கொண்டு தேய்த்தால் இது தேயுமா என்று கருதக்கூடாது. அறம் பொருத பொன்போல தேயும் என்று அந்த குறள் சொல்லும். எப்போது? உரம் பொருது உட்பகை உற்ற குடி. எந்த குடிக்குள் உட்பகை இருக்கிறதோ அந்த குடும்பம், அந்த குடி கண்டிப்பாக தேய்ந்து போய்விடும். வெளியிலே இருந்து வருகிற ஆபத்தை விட உள்ளேயே இருக்கிற ஆபத்து மிக கூடுதலானது. அந்த தங்கத்தின் மீதோ அல்லது இரும்பின் மீதோ. இந்த பொன் போல என்பதற்கு தங்கம் என்றுதான் பொருள். ஆனால் பல உரையாசிரியர்கள் இரும்பு என்றும் எழுதியிருக்கிறார்கள். இரும்பு போல வலிமை உடையதாக இருந்தாலும் அறம் தேய்க்க 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 அது தேய்ந்து போகும். அப்படித்தான் உட்பகை என்பது அருகிலேயே இருந்து கொண்டு, எங்கோ அல்ல, அருகிலேயே இருந்து கொண்டு அந்த உட்பகை செய்கிற சூழ்ச்சிகளால் இந்த இரும்பும் பொன்னும் தேய்வது போல இந்த குடும்பம் அப்படியே தேய்ந்து போய்விடும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். இது ஒன்று. இன்னொரு குறட்பா என்ன என்றால், நகல் வல்லர் அல்லார்க்கு எப்போதும் சிரித்து பழக தெரிய வேண்டும். நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்று அந்த குறள் முடியும். இந்த உலகம் ஒளிமயமாக இருக்கிறது. யாருக்கென்றால், யாருக்கு மற்றவனோடு சிரித்து பழக தெரிகிறதோ அவனுக்கு தான் இந்த உலகம் ஒளிமயமாக இருக்கிறது. சிரிக்கவே தெரியாது. சில பேரோடு 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு புன்னகை கூட வெளிப்படாது. அவர்கள் இறுக்கமாக இருக்கிறார்கள் என்பதல்ல, அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். வள்ளுவன் சொல்லுவது, இறுக்கமாக இருக்கிறான் அறிவாளி என்று கருதாதீர்கள். அப்படி இருக்கிறவன் இருட்டில் இருக்கிறான். நல்ல வெளிச்சம் இருக்கிறதே, பகல் கூட அவனுக்கு இருட்டு தான் என்றார். எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம் வலிமையாக ஒற்றுமையாக இருந்தாலும் உட்பகை இருக்குமானால் அந்த வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகும். அப்படி நீங்கள் உட்பகை கூட வேண்டாம், நீங்கள் சிரித்து பழக தெரியவில்லை என்றாலே நீங்கள் இருளில் மூழ்கி விடுவீர்கள் என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு காரணம் என்ன என்றால், அருகில் இருக்கிறவர்களின் உடைய இயல்பும் நம்முடைய குணமும் நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வாழ்வை எப்படி பாதிக்கும் என்பதை இந்த 2 குறட்பாக்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. எனவே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளேயே உட்பகை இருக்கிறதா என்கிற பார்வை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அருகில் இருக்கிறவனால் தான் ஆபத்து அதிகம். நாம் ஜோதிடர்களிடத்தில் போகிற மக்களுக்கு கூட ஒன்று தெரியும். அந்த சோதிடர்கள் சொல்லுவார்கள், உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனால் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று. ஆம், பக்கத்து வீட்டுக்காரனால் தான் இருக்க முடியும். அமெரிக்காவினால் எனக்கு ஆபத்து வந்து விடாது.
யார் அருகில் இருக்கிறார்களோ அவர்களால் தான் ஆபத்து. பக்கத்து வீடு வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே உட்பகை இருக்குமானால் அந்த நிலைமை என்ன ஆகும் என்பதை சொல்லுகிற வள்ளுவர், நீ எந்த உட்பகையும் இல்லை என்றாலும் மற்றவர்களோடு பழக தெரிய வேண்டும், சிரிக்க தெரிய வேண்டும். நகல் வல்லார் அல்லார்க்கு, ஒருவனுக்கு சிரிக்க தெரியவில்லை என்றால் அவனை இருள் சூழ்ந்திருக்கிறது என்று பொருள் என அவர் குறிப்பிடுகிறார். எனவே பழகுதல் என்பது எல்லோரோடும் கலந்து பழகுதல், சிரித்து மகிழ்ந்து பழகுதல் என்பது வாழ்வின் ஒரு பகுதி. அதுதான் ஒளி, அதுதான் எதிர்காலம், அதுதான் அடுத்தவனுக்கு மொழியை தருகிற ஒன்று. நீங்கள் பார்க்கலாம், சிலரோடு அமர்ந்திருந்தால் அந்த இடமே கலகலப்பாக இருக்கும். பலரும் அமர்ந்திருக்கிற ஒரு அரங்கில் கூட ஒரு சிலரை சுற்றித்தான் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். காரணம், அந்த ஒரு சிலரிடம்தான் நகல் வல்லாராக, சிரித்து பேசக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இரண்டில் கவனம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒன்று, உனக்கு அருகில் இருக்கிறவர்கள் யார் உட்பகையாக இருக்கிறார்களா என்று கவனித்து கொள்ள வேண்டும். நீ எல்லோரோடும் சிரித்து பழகுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த 2 குறட்பாக்களையும் நினைவு வைத்து கொள்வதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அந்த உட்பகை பற்றி பேசுகிற குறளின் எண் 888, இது 999. அது 38, இது 39. குறளை எடுத்து படித்தால் இந்த 2 குறளும் தருகிற செய்தி நமக்கு புதிதாகவும் தேவையானதாகவும் அமையும்.